எம்மானே எனதன்பனே, என் திசை யான் நோக்கின் நின் போலவரையும் கண்டிலேன். எண்ணாகமம் எனும் ஸ்தலம் காண எல்லையில்லான் கரம் பிடித்தே, எல்லையில்லா எக்களிப்போடு எட்டெடுத்து வைத்திட, என்றன் கல்மணமும் கர்த்தரின் புகழ் பாடிட, குயில்கள் கவி பாடிட, இதழ் அவிழ்ந்த மலர்களின் நறுமணத்துடனும் சிட்டுக்குருவியின் சிலுங்கல்களினூடே சிங்கார சோலைவனம் கடந்தோம், பாலைவனம் கடந்தோம், கண்மலைகளை கடந்தோம், சீர்மிகு தேவன் வீற்றிருக்கும் சீனாய் வனாந்திரம் வந்தடைந்தோம். மனுஷருக்குள்ளே மகிபன் வீற்றிருக்கும் அழகை என்னவென்பேன்? சந்தானமில்லையே என துயருற்றவன் சந்ததிகளை கண்டேன். விண்ணின் நான்மீன்கள் கூட்டம் போல் பரம்பி கிடந்த இறைமக்கள் கூட்டம் அதை கண்டேன். ஓ, இவர்கள் விசுவாசிகளின் தந்தை ஆபிரகாமின் சந்ததிகள் அல்லவா? தந்தை சொல்லை அள்ளத்தட்டாது இறகு மெத்தையில் பள்ளி கொள்ளுமா போல் விறகு மெத்தையில் வீழ்ந்தவனின் விசுவாச சந்ததிகள் அல்லவா? பிழைக்கச் சென்றவன் இரு பரிவாரங்களோடு இல்லம் விரைந்த இஸ்ரவேலின் 12 பிள்ளைகளின் சந்ததிகள் அல்லவா? இது சர்வ வல்லமையுள்ள தேவன் தெரிந்து கொண்ட சந்ததிகளே. பூமியின் தூளை போலிருப்பாய் என வாக்களித்த சர்வ வல்லவரின் சந்ததிகளே. நாற்றிசையிலும் பரம்பி பெருகிடுவாய் என வாக்களித்த விண்ணவரின் சந்ததிகளே. விழிகளை விரித்தே வியப்புற்றேன். கரம் பிடித்த தந்தையோ, மகளே ஏன் இந்த வியப்பு மொழி என்றிட, நானோ மன்னவருக்கு விண்ணவர் விடுக்கும் வாக்கு என்ன என்றிட, தந்தையோ புன்முறுவலோடு மனம் துவண்டு மண்ணில் மாய்த்து கொள்ள வழி தேடாது விசுவாச வார்த்தைகளை எண்ணிடு. பண்டையோரு கழித்த வாக்குதத்தங்கள் யாவரோடும் உண்டு என்றாரே. இறையோன் இறைதாசனை நோக்கி, பிதாக்கள் வீட்டு வம்சங்களிலுள் புருஷரை தலை தலையாக எண்ணி தொகையேற்றிடுவாய். 10 அகவையுடை புருஷரை சேனைகளின் படியே எண்ணிடுவாய். 12 கோத்திர தலைவர்களை தெரிந்திடுவாய். பின்னே 12 கோத்திர பிதாக்கள் மூலமாய் வம்ச உற்பத்தி அறிந்திடுவாய். லேவியர் கோத்திரமோ எண்ணாதீர் என இறையோன் இட்ட இனிதான கட்டளையின் படியே கோத்திர பிதாக்கள் கோத்திரங்களின் வம்ச உற்பத்தியை அறிவித்திட, பாளையத்தில் கோத்திரங்கள் ஆயத்தமாகிட, அணிவரிசையும் அறிவுறுத்தப்பட, லேவியின் குடும்பம் மற்றும் ஊழியம் முறைமைகள் அறிவுறுத்தப்பட, தனிநபர் பவித்திரம் கொள்ள பின்பற்ற வேண்டிய பிரமாணங்கள் அறிவுறுத்தப்பட, நசரேய விரதம் பிரமாணமும் அறிவிக்கப்பட, ஆசீர் கூறும் முறைமையும் முறைப்படுத்தப்பட, கர்த்தரை கனம் பண்ண பலிகள் காணிக்கைகள் மகிழ்வாக மன்றகத்தார் முன் கொண்டு வரப்பட, லேவியர் சுத்திகரிப்பும் அவ்வவர் ஆற்ற வேண்டிய கடமைகளும் அறிவிக்கப்பட்டதே. சீனாய் வனாந்திரத்தில் சீர்மிகு தேவன் பஸ்கா ஆசரிக்க அறிவுறுத்திட, அவ்வண்ணமே இறைமக்களும் செயலாற்றிட, சபையை கூட்டவும் பிரயாணப்படுத்தவும் ஏக வெள்ளி தகட்டினால் பூரிகை 2 உருவாக்கிட பணித்தாரே. சந்தியில் மேக ஸ்தம்பமாகவும் அந்தியில் அக்கினி ஸ்தம்பமாகவும் இறையோன் இறை மக்களை கனிவன்புடன் வழி நடத்திட, வாசஸ்தலத்தின் மேலே மேகம் எழும்பிடும் போதோ பிரயாணம் கொண்டும், எழும்பிடா மேகம் கண்டுற்றால் பிரயாணம் மேற்கொள்ளாது கர்த்தருடைய காவலை காத்து கொண்டனரே. 2ஆம் வர்சரம் 2ஆம் திங்கள் 10 தினத்திலே சாட்சி ஸ்தலத்தின் மேலே மேகம் எழும்பி முன் செல்லுகையிலே, இஸ்ரவேல் புத்திரர் அணி அணியாய் புறப்படுகையிலே, அந்தோர் அழகை வர்ணிக்க வார்த்தை இல்லையே. வானவரின் வாக்கு அகலாதே, வல்லவரின் வாக்கு வீழாதே. தோல்வியைக் கண்டு கலங்காதே, முன் செல்லும் மகிபனுண்டு மனம் துவளாதே. இவ்வண்ணம் கர்த்தரின் களத்தில் நான். ஆமேன்.